விக்கிபீடியாவும் சரி, பொதுவாவும் சரி, பிரவீன் காந்தி ஆர்எல்ஸ் நம்ம ரட்சகன் அடிச்சோம் அப்படின்னா, டைரக்டட் பை பிரவீன் காந்தின்னு இருக்கு. ஆனா கீழ வந்து அந்த ஸ்டோரி பைன்னு வேற ஒரு பேர் இருக்குல்ல சார். அது என்ன சார் அது? என்னன்னா கதை எந்து தான். ஒரு புது டைரக்டருக்கு வந்து வெறும் திரைக்கதை டைரக்ஷன் குடுக்குற அளவுக்கு எந்த ப்ரொடியூசர்லாம் அப்படிலாம் யாரும் பண்ண பண்ண மாட்டாங்க. மாட்டாங்க. கதை கேட்டு அந்த கதை என்னோட கதை தான். என்னோட கதை தான் அது. என்னன்னா ஏன் குஞ்சுமோன் சார் அவர் பேர போட்டாருன்னா, அதுக்கு முன்னாடி ஷங்கர் வந்து ரைட்ஸ் பிரச்சனைல தான் அவங்க 2 பேரும் வெளிய போயிட்டாங்க. ம். எது ஜென்டில்மேனுக்கும், காதலனுக்கும் ரைட்ஸ் பிரச்சனைல வெளிய போயிட்டாரு. ஓகே. இந்த படத்திலயும் அந்த மாரி ரைட்ஸ் பிரச்சனை வந்துரக்கூடாது. கதை உன் கதைன்னுதுன்னா, நீ வந்து ரைட்ஸ் கேட்ப. ம். அதனால என் பேர போடுன்னாரு. எனக்கு அப்போ என்னன்னா, எங்க அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க. ம். டேய் நாங்கலாம் வந்து உன்னை பெத்தோம். ஏதோ செலவு பண்ணோம். ஆனா உன்னை நம்பி ஏன்னா சின்ன பையங்க. உன்னை நம்பி 15 கோடி ரூபா போடுறாங்கடா. உனக்கு 23 வயசு தான் ஆகுது. இனிமே நாங்க இல்ல அம்மா, அப்பா. அவரு தான் அம்மா, அப்பான்னு. அப்பயே 15 கோடியா சார்? 15 கோடி. ஸோ அந்த அந்த வார்த்தை எனக்கு எக்கோ ஆனதுனால அவர் கேட்டோன்னே, சார் போட்டுங்க சார். நீங்க டைரக்ஷன் கூட நீங்க போட்டுங்க சார்ன்னேன். அப்படியாக போடப்பட்டதே தவிர ஜஸ்ட் ஃபார் ரைட்ஸ் தான். ரைட்ஸ் தான். வேற எதுவுமே இல்ல. அதர்வைஸ் வந்து கதை உங்களோட தான். கதை எந்து தான். நான் அடிச்சு சொல்லுவேன் என் கதை தான். குஞ்சுமோன் சாரை கூட்டு வந்து உட்கார வச்சு கூட சொல்லுவேன். சொல்லுங்க சார்ன்னு. ஏன்னா எஜே சிவாக்கெல்லாம் தெரியுமே. ஏஆர் முருகதாஸ் என்கிட்ட ஆமா, இருந்தாரு. ஆமா, ஆமா. முருகதாஸுக்கு தெரியும். அப்ப எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு சார். ஏன்னா இப்போ இருக்கிற டெக்னாலஜி வச்சு படம் பண்றப்போ, ஸ்பாட் எடிட் இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. பட்ஜெட்ட குறைக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு, பட்ஜெட் அதிகரிக்கும் வழிகள் இருக்கு. ஆனா நெறைய படங்கள் டிராப் அவுட் ஆகுறதோ, இல்ல இஷ்யூ ஆகுறதோ, பட்ஜெட் அதிகரிக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஆனா நீங்க எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாத காலத்துல தான் ரட்சகன் எடுத்தீங்களா? உங்களுக்கு நீங்க எடுக்கிறப்பலாம் கண்டிப்பா ரீல் தான் இருந்திருக்கும். அடிக்கணக்குல. ஆமா, ஆமா, ஃபிலிம் ரோல் தான் ஆமா, எடுத்திருப்பீங்க அடிக்கணக்குல. ஆமா. ஒரு புரொடக்ஷன் பிரஷரும் உங்ககிட்ட அவங்க போடலனாலும் உங்க பக்கம் இருந்திருக்கும். ஸோ அந்த கண்ட்ரோல் பண்ணி ஒரு பக்கம் ஒரு சிங்கிள் டேக்ல எடுக்கணும். இங்க வந்து ரீல வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரிஹர்சல் எடுக்கணும். இன்னொரு பக்கம் நாகார்ஜுன சார முதல்ல தமிழ்ல டெபியூ பண்றீங்க. அது உங்களுக்கு ஒரு சேலஞ்சு. ஸோ அதெல்லாம் எப்படி சார் இருந்தது? இல்ல என்னன்னா, எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருந்தது சுஷ்மா சென் கிட்ட பெர்ஃபார்ம் வாங்குறது தான். ஏன்னா அவங்க கன்வேயிங்ல ஹிந்தி, தமிழ் சொல்லிக் குடுத்து அவங்களுக்கு வர்றது கொஞ்சம் எனக்கு அந்த இடத்துல தான் கொஞ்சம் நான் வந்து ரீடேக் நெறைய போச்சு. மிச்சபடி நாகார்ஜுன சாருக்கு என்னன்னா, அவரு கோவக்காரன்றதுனால டயலாகே நெறைய இருக்காது. ஓகே. ஏன்னா லிமிட்டடா இருக்கிறதுனால அவர் ஈஸியா அவரு வந்து ஹேண்டில் பண்ணிட்டாரு. இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஃபன்னான கேரக்டர்ன்றதுனால கொஞ்சம் டயலாக் நெறைய வரும். அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற அப்பா ஆமா. எஸ்பிபி கூட உட்காந்து பண்றதெல்லாம் கொஞ்சம் தடுமாறுனாங்க. அதே மாதிரி போலீஸ் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா. யாருன்னா அப்பா கூட இருக்கும்போது, சுஷ்மா செனோட அப்பா கிரிஷ் கர்னாட் இருக்கும்போது அவர் ரவுடித்தனம் பண்றாருன்னு அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த சீன்ல அவங்க ரியாக்ட் பண்றது கொஞ்சம் தடுமாறுனாங்க. ஸோ இது என்னென்னமே ஹேண்ட்லிங் இதுதாங்க நான் சொன்னதில்ல. ஹேண்ட்லிங் த கேர்ள் லவ்க்கு சக்ஸஸ், ஹேண்ட்லிங் த ஸ்பாட் டைரக்டருக்கு சக்ஸஸ். நீங்கள் ஸ்பாட்டில் ஃபஸ்ட்டு ஷாட் எடுக்கும்போதே எல்லாம் பார்ப்பாங்க உங்களை. நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடென்ஸாக ஒர்க் பண்ணுறீங்க, கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்கன்றதை பார்ப்பாங்க. நீங்கள் கரெக்டாக ஷாட்லாம் கம்போஸ் பண்ணுறீங்கன்னாலே அவங்க கம்முன்னு வந்துருவாங்க. அப்படி தான் எனக்கு ஏற்பட்டுச்சு.